சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மனோஜ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் ஒரு பக்கம் பயப்படுறாரு. இன்னொரு பக்கம் ரோகிணி ஐயோ முத்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா முத்து என்ன பண்ணா கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருங்க, ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காங்கல்ல, அவங்களை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ்க்கு அப்புறம் ராஜா ராணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. உள்ள வந்ததும் நடந்த விஷயங்களை பத்தி சொல்றாங்க. சொன்னதுல அந்த பொண்ணு இவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துட்டாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய் ரொம்ப கோவப்பட்டு அந்த பொண்ணு அடிக்கவே போயிடுறாங்க. நீங்க சொன்னாலும் சொல்லலாம், அதுதானே உண்மை. இதுவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்க பிள்ளைக்கு தான் அது ரொம்ப பெரிய அசிங்க அவமானம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக நம்ம முத்து ஒரு பக்கம் படாத பாடுபட்டு தான் கூட்டிட்டு வந்தாரு. இருந்தாலும் வீட்டுக்கு என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க தப்பு பண்ணலை அப்படிங்கிறத நம்ம முத்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ கோல்மால் பண்ணுறாங்க, மனோஜை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் முத்து தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு. இவங்க வாயால் நம்ம குடும்பத்துக்கிட்ட உண்மையை என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பக்காவாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்ணாங்கன்னா, அப்பா ஒரு வழியாக தப்பு பண்ணது மனோஜ் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு, அதுக்கான தண்டனை நம்ம கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் அது எப்படி, அவன் உன்னோட கூட பிறந்த அண்ணன் இல்லையா, அவன் தப்பு பண்ணியிருப்பான், நீ எப்படி நம்புற? மனோஜ் நீ என் பிள்ளை, நீ எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சொல்கிறாங்க. உடனே முத்து அது எப்படிமா, எல்லா தாயுமே தான் பசங்க தப்பு பண்ணலன்னு தான் நினைப்பாங்க, அது பெற்றவங்களோட இயல்பு, ஆனால் என்னோட விஷயத்தில் மட்டும் அப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறாரு. நம்ம முத்து இப்படி எமோஷ்னல் ஆகிறத பார்த்து நம்ம விஜயாவுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனாலும் முத்து என்ன, சரி விடுங்க, இதெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, இவங்களுக்கான நியாயம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா, உன்னோட விஷயத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக நிற்க போகிறது நான் தான். நீ என்ன பண்ணுற, டக்குன்னு போய் என் அம்மாவோட காலில் விழுந்துரு, இந்த வீட்டோட ராணி அவங்க தான், நீ போய் அவங்களோட காலில் விழுந்துருன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நான் எதுக்காக அவங்க காலில் விழணும் அப்படிங்கிற மாதிரி ராணியுமே பார்க்குறாங்க. உடனே நம்ம முத்து என்ன பண்ணனா, ஒன்றும் இல்லைம்மா, மனோஜ் தப்பு பண்ணிட்டான்ல, அவன் உன்னோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டான், அதனால் இது தேவையில்லாமல் இப்படி இருக்கக்கூடாது, நீ என்ன பண்ணுற, என் அம்மாவோட காலில் விழுந்துரு, இந்த வீட்டோட மருமகை இனிமேல் நீ தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே வீட்டில் எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஆஃப் ஆகி போயிடுறாங்க. என்னடா இது முத்து இப்படி சொல்லிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி முத்து ஒரு சீக்ரெட் வச்சிருக்காரு, என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.